வடசென்னையில வந்து இந்த சுவர் போட்டிலாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடம் கிடையாது. நீங்க சொன்ன படத்துல வந்து ஒரே ஒரு சுவரு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஊரே வந்து அ பிரச்சனை மாரி இருந்தது இல்லையா? அப்படி இல்ல. நீங்க வந்து வடசென்னையில எல்லா தெருவுமே வந்து பிரச்சனைக்குரிய தெரு தான். சுவர் பிரச்சனை இருக்கு. ஒண்ணும் இல்லங்க. உங்க பேரு சுரேஷ்ன்னு வச்சுக்கங்களேன். சுரேஷ்ன்னு போட்டு பிராக்கெட்ல ஆர் இங்கிலீஷ்ல போட்டு போயிடுவான். நீங்க ஒரு கட்சியில பெரிய ஆளா இருக்கிறீங்க. சுரேஷ்ன்னு போட்டு பிராக்கெட்ல ஆர்ன்னு போட்டு விடுவான். அது என்ன அர்த்தம்னா ரிசர்வ்டுன்னு அர்த்தம். நீங்க எக்காரணம் கொண்டு அந்த இடத்துல போயிட்டு சுண்ணாம்பு கூட அடிக்க முடியாது. ஹவுஸ் ஓனர் வந்து சுரேஷ் கிடையாது. மகேஷா இருப்பாரு. அதான் அங்க பியூட்டி. மகேஷ் வீட்டுடைய சுவர்ல போயிட்டு சுரேஷுடைய ஆதரவாளர்கள் சுரேஷ்ன்னு போட்டு பிராக்கெட்ல ஆர் போட்டு போயிடுவான். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இவனுக்கு வேண்டப்பட்டவனா இருப்பான். இல்ல இவனுக்கு பயந்தவனா இருப்பான். அவன் ஒண்ணுமே சொல்ல முடியாது. 6 மாசம் இல்ல 1 வருஷம்னாலும் அந்த போட்டு வச்சான்ல சுரேஷ் ஆர்ன்னு அது அப்படியே இருக்கும். எந்த கட்சிக்காரனும் போமாட்டான். அப்படி போய் பண்ணிட்டான்னா, அவன் எங்க ரிசர்வ் பண்ணியிருக்கானோ, அந்த இடத்துல போயிட்டு இவனுடைய கட்சிய வரைஞ்சிருவான். கட்சி, ஜாதி அமைப்புகள், ரசிகர் மன்றங்கள் எல்லாமே இந்த மாரி தான் பண்ணுவாங்க. அதுல யார் பெரும்பாலும் அதிகமா பண்ணுவாங்கன்னா, கட்சி தான். அரசியல் கட்சி தான். வலுவா பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஜாதிய கட்சிகள். சினிமா ரசிகர் நற்பணி மன்றம்லாம் ஓரளவுக்கு டஃப் குடுப்பாங்க. கட்சிக்காரங்க, ஜாதி அமைப்புலாம் இருக்கும்போது, "ஏய் கிளம்புடான்னா" அவன் ரிசர்வ்டுன்னு அழைச்சிட்டு போயிடுவான். வேற யாருனா போட்டுப்பாங்க. ஒண்ணும் வேணாம். நீங்க பார்த்தசாரதி மேம்பாலம்னு சொல்லிட்டு இருக்கு. வடசென்னையில. வள்ளலார் நகர் மணிக்கூண்டு பஸ் நிறுத்தம் உள்ள போனீங்கன்னா. அந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா, ஏறி இறங்குற வரைக்கும் ஒரு நேரத்தில எல்லாம் ஒரு 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 5 மீட்டருக்கு 5 மீட்டர் ஒரு கட்சிக்காரன் பேர போட்டு, லோக்கல் ஒட்டச்செயலர் பேர போட்டு ஆர்ன்னு போட்டிருப்பாங்க. கோகுல் ஆர், வேதக்கண் ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது தொடவே மாட்டாங்க. இப்போ வந்து அந்த பார்த்தசாரதி மேம்பாலம் அந்த விஷயத்துலருந்து வெளிய வந்துடுச்சு. ஏன்னு கேட்டா, அது முழுக்க முழுக்க பெயிண்ட் அடிச்சு, சென்னை மாநகராட்சி இடம் யாரும் நோட்டீஸ் ஒட்டக்கூடாதுன்னு வரிசையா எழுத ஆரம்பிச்சு விட்டாங்க. இப்ப அத விட அதிகமா ராயபுரம் மேம்பாலம். ராயபுரம் மேம்பாலத்தில இப்ப போனா கூட பார்க்கலாம். மேம்பாலத்திலேருந்து இறங்கி கிளைபேட்டரி வந்து பீச் ஸ்டேஷன் போற வரைக்கும், அவ்வளோ பெரிய பேனர் சுவர்ல எழுதியிருப்பாங்க. எல்லா கட்சியும் புடிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கட்சி புடிச்சு இந்த வருஷம் எழுதிட்டாங்கன்னா, அடுத்த வருஷம் நீங்க போயிட்டு அங்க எழுதலாம்னு நினைக்கவே முடியாது. காலங்காலமா அவங்க வந்து பட்டா போட்ட மாரி. இது வந்து ஒரு இடம் இல்ல. வடசென்னையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 இடத்துல சுவர் பிரச்சனை இருக்கு.